Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. உங்களுடைய மனம் ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனதால் ஒழுங்காக செயல்பட முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மனதை ஒழுங்காக செயல்பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கன்ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது மனக்குழப்பம். எப்பவுமே சிலர் பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழப்பம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம், சோர்வு, கவலை, பதற்றம், இதனால தாங்க எப்போதுமே தன்னைத்தானே கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா ஒரு மெடிடேஷனில் ஈடுபடலாம், அதாவது தியானம் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சதுமான தெய்வத்தை வணங்கலாம். இதுக்கு வயது தடையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா வயதினருமே மெடிடேஷன், தெய்வத்தை வணங்குறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சதுமான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு ஈடுபடலாம். அதாவது செடி கொடிகளை வளர்க்கலாம், இல்லை பெற்று வளர்க்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்தாலே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சிலர் ஒர்க்குக்கு போவாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் ரசிங்க. கண்டிப்பாக நீங்கள் ரசித்து பண்ணினீங்க அப்படின்னா 100 மடங்குக்கு மேலாக உங்களுடைய வெற்றி பாதையை நீங்கள் அடையலாம். இல்லை ரொம்பவே சொங்கி மாதிரி உட்கார்ந்துருந்து உங்களுக்கு கிடைச்ச வேலையுமே நீங்கள் சோர்வாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால கூட எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரியான உறக்கம், சீக்கிரமாக படுத்தீங்க அப்படின்னா தான் காலையில் சீக்கிரமாக துயில் எழுறதுக்கு முடியும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது ஆரோக்கியமான உணவு அப்படின்னா என்னென்னா சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். எப்போதுமே உங்களுடைய மைண்டில் நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் விதைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மைண்டுக்கு கூட அவ்வளவு பவர் இருக்குதுங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ உங்களுடைய லைஃப்பும் கண்டிப்பாக பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க சின்ன சின்ன டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.